இன்றைய தினம் மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பின் சார்பிலே மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள 2 நில அளவை கற்கள் வரலாற்று தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த கற்களை தொல்லியல் சட்டங்களின்படி பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் தூண்களாக அறிவித்து இந்திய அரசும் தமிழக அரசும் அவற்றை பாதுகாக்க வேண்டும். அந்த 2 கற்களுக்கு மத நல்லிணக்கத்தின் மிகப்பெரிய தமிழ்நாட்டின் ஆளுமையான ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் ஆசானான திருவள்ளுவர் அவர்களின் பெயரை ஒரு கல்லுக்கும் இன்னொரு உடைந்து போன இன்னொரு கல்லுக்கு அதையும் வரலாற்று சின்னமாக அறிவித்து மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்த முல்லை பெரியார் அணையை கட்டிய கர்னல் பென்னிக்குயிக் பெயரை சூட்ட வேண்டும் என்று கோரி மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருக்கிறோம். எங்கள் மனுவுக்கு ஆதாரமாக இந்திய அரசின் சர்வே ஆஃப் இந்தியா அதனுடைய சென்னை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவனில் இருக்கக்கூடிய டைரக்டர் ஆபீஸிலிருந்து கொடுத்த ஆதாரங்களை இன்று நாங்கள் பத்திரிகையாளர்கள் முன்பாக வெளியிடுகிறோம். அந்த ஆதாரமாக தகவல் அறியும் உரிமை சட்டத்திலே 2022 அப்துல் ஜப்பார் என்பவர் குறிப்பான சில கேள்விகளை எழுப்பி சர்வே ஆஃப் இந்தியா சென்னை டிபார்ட்மெண்ட்டுக்கு கேட்குறாரு.